என்னதான் பேரு புகழ் பணம் என சம்பாதித்து கொண்டு பகட்டு வாழ்க்கை வாழ்ந்து வந்தாலும் வருகிற நோய் இவர்களுக்கு தான் வர வேண்டும் என்று அவங்களுக்கு வரக்கூடாது என்று வரையறை போட்டு வருவதில்லை. எந்த நேரத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்ல முடியாத அளவிற்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கிறது. நம் உடல் நலத்தில் எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் சில நோய்களை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அப்படி சினிமா பிரபலங்களாக இருப்பவர்கள் பலரும் இந்த வேதனை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் சில ஆர்டிஸ்டுகள் தனக்கு வியாதிகள் இருந்து அவதிப்பட்டு வந்ததை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் யார் என்றும் அவர்களுக்கு என்ன நோய் வந்து அவஸ்தைப்பட்டார்கள் என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது ஃபகத் ஃபாசில். இவர் ஆரம்பத்தில் எத்தனையோ படங்கள் நடித்திருந்தாலும் விக்ரம் மற்றும் மாமன்னன் படத்தின் மூலமாக ரசிகர்களை கவர்ந்து பிரபலமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இவர் மேடையில் வெளிப்படையாக சொன்ன விஷயம் இவருடைய வியாதியை பற்றி தான். அப்படி இவருக்கு என்ன நோய் தான் இருக்கிறது என்றால் ADHD அப்படின்ற நோய் தானா, அதாவது மூளை சம்பந்தப்பட்ட கவனக்குறைவு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி கோளாறு. அதாவது எல்லா விஷயங்களுமே கவனக்குறைவாகவும் ஓவர் ஆக்டிவாகவும் இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட இந்த நோய் இவருக்கு 41 வயசுல தான் தெரிஞ்சதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அல்போன்ஸ் புத்திரன். நேரம், பிரேமம் போன்ற படங்களை எடுத்த இயக்குனர் தான் அல்போன்ஸ் புத்திரனுக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு இருக்கிறதாம். இந்த குறைபாடு உள்ளவர்கள் எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் மனதை இறுக்கமாக வைத்து வழக்கத்திற்கு மாறாக செயல்பாடுகளை செயல்படுத்தி வருவார்களாம். இதை இவரை ஒத்துக்கொண்டு என்னால் தொடர்ந்து படங்களை எடுப்பதில் கவனம் செலுத்த முடியாது, அந்த வகையில் என்னால் முடிந்தவரை குறும்படங்கள், பாடல்கள் மற்றும் வீடியோகள் எடுத்து OTTயில் வெளியீடு செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நடிகை சமந்தா. உச்சாணி கொம்பில் கொடிக்கட்டி பறந்து வந்த சமந்தாவிற்கு ஏற்பட்ட மயோசிடிஸ் எனப்படும் ஆட்டோ இம்யூன் நிலை பாதிப்பால் ரொம்பவே அவஸ்தைப்பட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீண்டு வந்தாலும் இன்னும் பழைய மாதிரி எதிலுமே முழு கவனத்தை செலுத்த முடியாமல் அவ்வப்போது துவண்டு போயிருக்கிறாங்க. நடிப்பில் அப்பாவ லெவலுக்கு வரவில்லை என்றாலும் ஏதோ அவரால் முடிந்த அளவுக்கு ஒரு சில படங்களை கொடுத்து வந்தார் நம்ம ஸ்ருதிஹாசன். ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு இல்லாதனால அக்கறை தேசத்திற்கு சென்று கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு வராங்க. அப்படிப்பட்ட இவங்க காதலிக்கும் காதலனை அறிமுகப்படுத்தி இவரை நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் சமீபத்தில் வந்த தகவலின்படி அந்த கல்யாணம் நின்று போய் விட்டதாகவும் அதற்கு ஸ்ருதிஹாசனுக்கு இருக்கும் நோய் தான் காரணம் என்றும் கூறப்படுது. ஸ்ருதிஹாசனுக்கு இருக்கும் நோய் என்னன்னா எண்டோமெட்ரியோசிஸ் என்றும் டிஸ்மோனரியா, அதாவது மாதவிடாயின் போது கடுமையான வழியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதனால் தான் அவருடைய காதல் கல்யாணம் பாதியிலே முடிந்து விட்டதாம். அடுத்து நடிகர் ராணா டகுபதி. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி படங்கள் நடித்து வரும் இவர் பாகுபலி படத்தை போலப்பா அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்தார். தற்போது ரஜினி நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையன் படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு இருக்கும் நோய் என்னென்னா சிறுநீரக பிரச்சனை. அதற்கு சமீபத்தில் தான் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீண்டு வருவார். இந்த மாதிரி எல்லா நடிகர்களுமே அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு இருக்கிற நோயினால் அவங்க ரொம்பவே அவதிப்பட்டு வராங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது நடிகர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேர் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.